இவருடைய மனித சுபாவம் என்ற நூலின் தொடர்ச்சியாக நாம் இங்கே பார்ப்போம். சென்ற வாரம் சிறிது உயர்ந்தாலும் பெரும்பலன் தரும் குணங்கள் என்ற தலைப்பில் பேச ஆரம்பித்தோம். நம்ம பலமுறை சிந்திச்சதுதான் லைஃப் டிவைன் நோக்கம். பரிணாமத்தில் மனிதன் தெய்வமாக மாற வேண்டும். 3 வார்த்தைகள் ஆங்கிலத்தில்: இன்வல்யூஷன், எவல்யூஷன், ரெவல்யூஷன். இன்வல்யூஷன் என்பது உயர் சக்திகள் தாழ்ந்த சக்திகளுக்குள் மறைந்திருப்பது. ஜடத்துக்குள்ள உயிர் இன்வால்வ் ஆகியிருக்குது, அதிலிருந்து வெளிப்படுது. உயிர் லைஃப், இது வைட்டல். உயிர் வெளிப்பட்ட பிறகு அந்த இதுக்குள்ளே மனம் இன்வால்வ் ஆகிறது. மனம்ங்கிற அறிவு இன்வால்வ் ஆகிறது. அது மனம், அந்த மென்டல். இதுக்கு மேலே இதற்குள்ள சத்தியஜீவியம்ங்கிற சூப்பர் மைண்டு பண்டிய மெய்யறிவு இன்வால்வ் ஆகியிருக்குது. அது பரிணாமத்தில் வெளிவர வேண்டும். மனிதன் தெய்வனாக வேண்டும். பரிணாமம், எவல்யூஷன் என்பதே சிறிது சிறிதாக நடப்பது தான். உலக மனிதகுல வரலாற்றில் ரெவல்யூஷன்கிற புரட்சி நம்ம சொல்கிறது நடக்குது. ஆனால் அந்த புரட்சிகள் எல்லாமே கடுமையாக நடக்கும். இந்த புரட்சிக்கு அப்புறம் வர்றது நல்லது நடக்கும், கெடுதலும் நடக்கும், எல்லாம் நடக்கும். பிரெஞ்சு புரட்சியில் மன்னராட்சி ஒழிந்தது. ஆனால் அந்த புரட்சியின் போது படுகொலைகள்லாம் நடந்தது. ஜிலட்டின்கிற இதில் நிறைய இதெல்லாம் கொண்டதுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் மன்னராட்சி தான் மறுபடியும் வந்தது. நெப்போலியனுடைய ஆட்சி வந்தது. ரஷ்ய புரட்சி வந்தது, அங்கேயும் ஜார் மன்னருடைய ஆட்சி ஒழிந்தது. ஆனால் கம்யூனிஸ்டுகளுடைய சர்வாதிகாரம் அங்கே வந்தது. மார்க்சிய தத்துவத்தின்படி உழைக்கும் வர்க்கத்தின் சர்வாதிகாரம் அப்படின்னு வரணும். ஆனால் அப்படி இல்லாமல் லெனின் காலத்தில் சிறப்பாக இருந்த அந்த ஆட்சி ஸ்டாலின் வந்த பொழுது அது சர்வாதிகாரமாக மாறியது. அதை பற்றிய ஒரு தாரிக்கலி என்பது அது உழைக்கும் வர்க்கத்தின் சர்வாதிகாரம்ன்றதுக்கு பதிலாக அது அந்த கட்சியில் இருக்கிற மேலே இருக்கின்ற சிலருடைய எலைட், பார்ட்டி எலைட், அவருடைய சர்வாதிகாரமாக மாறி போச்சுன்னு விமர்சனம் செய்கிறார். அப்படி இல்லாமல் பரிணாமத்தில் வர்றது எதுவுமே தோற்று போகிறதில்லை. எவல்யூஷன். மனித குலம் இப்போ நிலைத்திருக்கின்றது. மனம்ங்கிற அறிவினால தான் இப்போ இவ்வளோ சக்தி, அறிவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த கொரோனாவுக்காக அன்பர்கள்லாம் இங்கே தியான மையத்தை கூடி கலந்து கொள்ள பேச்சை கலக்கிறதுனாலும் அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஆன்லைன் கருத்துக்கள் பரிமாற முடியுது. எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, செல் இருக்குது. கரியாய்க்காரிலேருந்து தோட்ட வேலை செய்யலேருந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. இந்த அறிவு வளர்ச்சி மென்டல் எவல்யூஷன் தான். இருந்தாலும் இந்த மைண்டில் இருக்கிற போட்டி, பொறாமை, பேராசை இருக்கிறதுனால அடுத்த இந்த இது வரல. அதுக்கு சூப்பர் மைண்டினுடைய இது வரணும். இதுவும் நம்ம தலைமுறை பேசினது தான். சத்தியஜீவியத்தை அன்னையும் அரவிந்தரும் தவம் செய்து இந்த பூகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை நிறைவேற்றணும். இப்போ நம்ம பரிணாமத்தில் போகிறதுக்கு சின்னதாக நான் சொன்ன மாதிரி பரிணாமம் என்பது மிக மெதுவாக வளர்வது. இந்த மனித குலம் வந்திருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டு பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சியில் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இது வந்திருக்குது. வேட்டையாடும் மனிதன் இன்று இன்டர்நெட் வருமான ஓட்டி இதுக்கு போகிற சேட்டலைட் போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நம்முடைய வளர்ச்சியிலையும் சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். அன்னை அதுக்கு உதவி செய்வாங்க. அதுதான் இந்த மனித சுபாவத்தின் பற்றிய குறைகள், இயல்புகள் எல்லாம் முதல்ல விளக்கிட்டு இந்த இதில் பக்கம் 120 சிறிது உயர்ந்தாலும் பெரும்பலன் தரும் குணங்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. அதில் போன வாரம் விழிப்பு, அலர்ட்னஸ், குறித்த நேரத்தில் செயல்படுவது, பஞ்சுவாலிட்டி, ஒழுங்கு, ஆர்டர்லினஸ்,
ஞாபகம், நினைவாற்றல், சுத்தம், கிளீன்லினஸ், கடமை உணர்வு, வாக்கை காப்பாற்றுவது, இதுவரைக்கும் உள்ளதை பார்த்தோம். அடுத்து உள்ளவற்றை இப்போ பார்ப்போம். சின்ன விஷயங்கள். இந்த சின்ன விஷயமும் பெரிய பலன் தரும். அதான் அப்பா இவர் சொல்றது. கடன் வாங்கிய பொருளை திருப்பி தருவது. பெரும்பாலும் கடன் வாங்கிய பொருளை திருப்பி தராததற்கு காரணம் மறதி, கவனமின்மை, பொருட்படுத்தாதுதான். வாங்குறவங்க எல்லாம் திருப்பி கொடுக்காம இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அது வேற. அப்படி இப்ப சொல்றது வேணும்னு வச்சு வாங்கி வச்சுக்கிட்டு இவங்களை பற்றி சொல்லலை. அது பின்னாடி சொல்றாரு. அது அதனால பலன் என்னன்ட்டு. அப்படி இல்லாம மறதியினால கொடுப்போம். கவனமின்மை, அட்டென்ஷன் இல்லாமல் போறது. முதல் இதுதான் அட்டென்ஷன் சொன்னார். திருப்பி கொடுக்கக்கூடாது என்று நினைப்பவர் அரிது. ஆனா எக்காரணத்தை முன்னிட்டு நாம் திருப்பி கொடுக்காவிட்டாலும் பொருளுக்கு உடையவருக்கு அது நஷ்டம். அந்த நஷ்டத்திற்கு நாம் பொறுப்பு. அதே போன்ற நஷ்டம் நம்மை தவறாது தேடி வரும். இதான் லைஃப் ரெஸ்பான்ஸ், வாழ்வின் மறுமொழி. இது நெகட்டிவ், எதிர்மறையான லைஃப் ரெஸ்பான்ஸ். அதை தவிர்க்க முடியாது. அதனால் நம்ம வாங்கின பொருளை மறந்து போய் வச்சிருந்தாலும், அறியாமையினால், கவனமின்மையினால் வச்சிருந்தாலும் அது நம்மளை பாதிக்கும். அதே போன்ற நஷ்டம் நமக்கு வரும். ரெக்கார்டிங்கதா இல்லையா? சரி. அதே போன்ற நஷ்டம் நம்மை தவறாது தேடி வரும். அதை தவிர்க்க முடியாது. பிறருக்கு நஷ்டம் நாம் செய்வது தவறு என்பதை கவனிக்க வேண்டும். அதை விட இதற்கு அடிப்படையான காரணம் கவனமின்மை என்று அறிய வேண்டும். அதனால பிற பொருளை திருப்பி தவற கவனமில்லாதது தம் பொருளின் மீது அது நமக்கும் கவனம் இருக்காது போகும். அதனால் வரும் நஷ்டம் பெரியது. பிற பொருளை மிக கவனமாக, பொறுப்பாக, குறித்த நேரத்தில் கொடுக்க பழகி கொண்டால் கவனம் ஏற்படும், பொறுப்பு ஏற்படும். அவை மனிதனை முன்னுக்கு கொண்டு வரும். அடுத்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகும். பிற பொருளை திருப்பி தராமல் இருப்பது லாபம் என கருதி அதையே கொள்கையாக பின்பற்றவர் அரிது. அப்படி செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அவர் நமக்கு பிரச்சனை இல்லை, அவரை பற்றி இல்லை. அவன் ஏமாத்தணும், திருடணும், அது ஒரு வகையான திருட்டு, அதை செய்கிறான். அவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. இது கவனம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் இருக்கவங்க தான் மாறக்கூடியவங்க. கொள்கையாக கொண்டால் கொஞ்சம், ஆனால் அவருக்கு என்ன வரும்? அவங்களுக்கும் இந்த லைஃப் ரெஸ்பான்ஸ், வாழ்வின் மறுமொழி வந்துடும். கொஞ்ச நாள் கழித்து எந்த அந்தஸ்தால் கடன் வாங்கி திருப்பி தராமல் இருக்க முடிகிறதோ அந்த அந்தஸ்து அடியோடு போய்விடும். அவர்கிட்ட கடன் கொடுத்தவங்க அந்த அந்தஸ்தை பார்த்து திருப்பி கேட்காம இருப்பாங்க, ஒன்றும் சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த அந்தஸ்தே போயிடும். இப்படிப்பட்ட ஒருவர் தம் உயர் பதவியை இழந்து நடுத்தருவில் நின்றார். அவர் வீட்டில் உள்ள பொருட்களில் பெரும்பகுதி கடனை வாங்கி வந்தது. அவையெல்லாம் சேர்ந்து 4-5 பெறும். அவர் இழந்த வேலை மாதம் 4000 சம்பாதிப்பது அவர் அதை அறியவில்லை. இது நெகட்டிவ், எதிர்மறையான லைஃப் ரெஸ்பான்ஸ். கவனமும் பொறுப்பும் இல்லாததால் பொருள்களை திருப்பித் தருவதில்லை. இக்குணத்தை மாற்றினால் கவனக்குறைவால் என்று சரியாக இல்லாத நம் காரியங்கள் அனைத்தும் சிறக்கும். இது பாசிட்டிவ், உடன்பாடான லைஃப் ரெஸ்பான்ஸ். அவை அனைத்தும் ஓரளவு சிறந்தால் நம் வாழ்வு எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தால் விளங்கும். வண்ணான் ஒரு துணியை கொண்டு வரவில்லை என்றால் நாம் கவனக்குறைவாக கேட்காவிட்டால் அடிக்கடி துணி தொலையும். இந்த கவனக்குறை உள்ளவர் ஒரு வருஷமாக இழந்தது எத்தனை, அதன் பெருமானம் எவ்வளவு என கணக்கிட்டால் தாம் இழந்தது அளவு தெரியும். அதனால அந்த கவனம் கொண்டு அந்த வாங்கின பொருள்களை யார்கிட்ட வாங்கினாலும், எதுவாக இருந்தாலும், சின்னதோ பெருசோ, அதை திருப்பி தரணும். ஆமாம், அதுவும் செய்திருக்காரு. பணம் வாங்கி திருப்பி தராதது குற்றம். எக்காரணத்தால் அதை செய்தாலும் பிறருக்கு வரும் நஷ்டத்தை விட நமக்கு ஏற்படும் நஷ்டம் அதிகம். 4 பேரிடம் நாணயம் போய்விடும். மனைவி, குழந்தைகள் மனதில் நம்மை பற்றி வெட்கப்படுவார்கள். நமக்கே நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்க முடியாது. தன்னம்பிக்கையே அழிக்கும் குணம் இது. அதனால அது ஜாக்கிரதையா இருக்கணும். தன்னம்பிக்கை போனபின் என்ன இருக்க முடியும்? பொல்லாத பெரிய குற்றத்திற்கு அடிப்படையான பழக்கம் என்பதால் சிறிதளவு இதை மாற்றினாலும் நல்லது. சொல்றதே தான். கொஞ்சம் மாற்றினாலும் அதுக்கு பெரும்பலன் வருங்கிறதா இந்த அப்பா சொல்றது. முழுவதும் மாறுவது முறை, முழுசு மாறணும். அந்த பொருள் பணம் வாங்கி திருப்பி கொடுக்காம இருக்கவே கூடாது. கணக்கு எழுதணும். இது அப்பா பல இடத்துல கணக்கு எழுதுறதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன்.
நாங்கள் இந்த வீட்டுக்கு வேலைக்கு இங்கே வந்து 1965 வந்தோம். இது வந்ததுலேருந்து நாங்கள் இந்த 2021 வரைக்கும் அந்த கணக்கு எழுதுகிற வேலையை விடுறதில்லை, செஞ்சிட்ருக்குறோம். அதனால தான் இந்த ஓய்வு பெற்ற காலத்துலேயும் வந்து அஃப்கோர்ஸ் அன்னைகிட்ட வந்திருக்கிறோம். அன்னைகிட்ட வந்த பிறகு தான் அது வரைக்கும் நிறைய கடன் வாங்கிட்டு தான் இருந்திருக்கிறோம். ஆனால் கடன் வாங்கினது திருப்பி கொடுத்துருவோம், அதுக்கு கொடுக்காம இருக்கிறது இல்லை. அதனால அது வளர்ச்சி எடுத்துட்டு இருக்குது. முழுவதும் மாறுவது முறை, முடிந்தவரை மாறுவது நல்லது. 100 கைமாறு வாங்கி மறதியாலோ அல்லது வேண்டுமென்றோ கொடுக்காவிட்டால் வாழ்க்கை நம்மிடமிருந்து அதை பெறும்பொழுது 100 ரூபாயாக பெறாது, 1000 அல்லது 10,000 ரூபாயாக திருப்பி பெறும் என்பது நம்மில் பலர் அறிய மாட்டார்கள். இன்று நம் கடந்த கால வாழ்வை நினைவுபடுத்தி பார்த்தால் 200 கடன் வாங்கி மறந்த வருஷம் லட்ச ரூபாய் நஷ்டம் வந்தது தெரியும். அதற்குரிய தொடர்பு எது என்று பார்த்தால் விளங்கும். இது கருமேகி அப்பாவுடைய முக்கியமான இதில் வந்து இந்த கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லுவார்கள், தொடர்பு. ஏதோ ஒன்று நமக்கு நடக்கும்போது அதனுடைய தொடர்பு என்னங்கிறது பார்க்கறது. இந்த லைஃப் ரெஸ்பான்ஸு, தொடர்பு, இது சக்தி, இந்த வாழ்க்கை, யோக வாழ்க்கை, இதெல்லாம் அப்பாவுடைய அரவிந்தர் அணி தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு அப்பா கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ். அல்லது தொடர்பு, கரஸ்பாண்டன்ஸை பார்க்கணும். அடுத்தது நல்ல உடை. இதையும் ஒரு முக்கியமானது. ட்ரெஸ் பண்ணுறது, ஏன்னா வேணாலும் இது இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுறது பற்றியும் இங்கே எழுதார். முக்கியம் சின்ன சின்ன விஷயங்கள் அதான் முக்கியமான விஷயம். கர்மயோகப்பா அவர்களுக்கு இதில் பரிணாமம் மேலே போகிறதுங்கிற போது சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் கவனம் இருக்கணும், எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுதான் இங்கே திருப்பி திருப்பி அப்பா புஸ்தகத்துலேருந்து படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது. பெரிய இடத்து பிள்ளை என்றால் சலுகை அதிகம், செல்வம் பெற்று தருவது அது. வெளிநாட்டு படிப்புக்கு முழு மரியாதை உண்டு. அதேபோல் இனிமையாக பழகுபவருக்கு எங்கும் வரவேற்பு உண்டு. ராமசாமி, சீனிவாசன், கண்ணன் போன்றவை பிரபலமான பெயர்கள். ஒரே ஸ்தாபனத்தில் பலர் ஒரே பெயருடையவராக இருப்பார்கள். அவர்களை அடையாளம் காண பல உபாயங்களை கடைப்பிடிப்பார்கள். சரளமாக இங்கிலீஷ் பேசுவோரே அதே அடையாளமாக சொல்வார். நல்ல ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவார் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தர் இதை விட்டு கம்பெனியை விட்டு போனார். அவரை போகும்போது அவரை பற்றி என்ன சொன்னாங்க? ஹீ இஸ் தி பெஸ்ட் டஸ்ட் மேன் ஹியர். நல்ல உடை உடுப்பவர் என்று அனைவரும் பேசினார்கள். இங்கே பெஸ்ட் டஸ்ட்னா காஸ்ட்லி ட்ரெஸ்ங்கிற அர்த்தமே இல்லை, நீட்லி ட்ரெஸ்ன்னு அர்த்தம். எளிமையும் தூய்மையாக உள்ள இருந்தால் கூட அது வந்து அந்த இதுக்கு வரும். எனக்கு ஞாபகம் வருது, நான் இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஓஎல் படிக்கும்போது எனக்கு 2 ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் சீதாராமன் பேர். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாவில் தான் வருவார். ஜிப்பா சீதாராமன் பேர். அவரை அன்னை அரவிந்த அன்பர் இந்த அவருக்கு திருமணம் பண்ணிக்கல, வேலையை விட்டது, ஆசிரமத்துக்கே போயிட்டார். அன்னை இப்போ எங்கிட்ட பேசினதில்லை. ஆனால் அவர் அப்படி நீட்டாக இருப்பார். இன்னொரு ஆசிரியர் சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு கோட்டு டை எல்லாம் கட்டு வருவார். ஆனால் டை சரியாக கட்டிருக்க மாட்டார், கோட்டு அயர்ன் பண்ணியிருக்காது, இது இருக்காது. அவரும் நல்ல 2 பேருமே நல்ல ஆசிரியர்கள். இருந்தாலும் அந்த ஜிப்பா சீதா வெறும் ஜிப்பாவும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அவர் இருக்கிற அந்த தூய்மை, அந்த ட்ரெஸ்ஸு நல்ல வந்து அவருடைய கோட்லேயும் டைலையும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் கரங்கி இருக்கும். சரியாக இதுக்குள்ளே பேண்ட்டை இன்சர்ட் பண்ணியிருக்க சரியாக பண்ணியிருக்க மாட்டார் இருக்கும். அதனால் பெஸ்ட் ட்ரெஸ்டு, நல்ல உடை உடுக்கிறதுங்கிறது காஸ்ட்லி உடைன்னு அர்த்தமே இல்லை. எளிமையாக இருக்கலாம், ஆனால் நல்ல பார்ப்பதற்கு நீட்டாகவும் இதாகவும் இருக்கணும்னு அர்த்தம். உயரமாக கம்பீரமாக இருந்தால் போகின்ற இன்டர்வியூவில் எடுத்துக்கொள்வார்கள். தோற்றத்தை இனி நாம் மாற முடியாது, அது நம்ம பிறப்பில் வர்றது. அதுக்கு நம்ம பெற்றோர்கள் இவங்கெல்லாம் பொறுத்தது. உடைக்கும் இது போன்ற சிறப்பு உண்டு. எளிய உடையை நம் நாடு போற்றியது. இன்று உயர்ந்த உடைக்கு உயர்ந்த மரியாதை உண்டு. அந்தஸ்து, ஆங்கிலம், தோற்றம் போல உயர்ந்த உடை பல காரியங்களை சாதிக்கும். உடையை அணிந்தவுடன் அதற்குரிய சுறுசுறுப்பு வரும். நாடகத்தில் பயிற்சியை நடத்தும் பொழுது சாதாரண உடையில் நடிப்பார்கள். ட்ரெஸ் ரிஹர்சல் உடையோடு நடிக்கும், பயிற்சியோடு உயிரோடு இருக்கும். கடைசி ரிஹர்சலில் ட்ரெஸ் ரிஹர்சல்னு அதுக்குரிய உடை போட்டே நடத்துவாங்க. போலீஸ்காரனுக்கு காக்கி உடுப்பு இல்லாவிட்டால் பாதி தெம்பு போய்விடும். ஆள் பாதி ஆடை பாதிங்கிறது நம்ம பழமொழி. சூட்டு டையுடன் வருபவர் கேட்பதே இல்லை என்று சொல்ல தயக்கப்படுவதை காணலாம். நம் உடையின் தரத்தை நம் உத்தியோகத்திற்கு தக்கது போல் உயர்த்தினால் அதனால் காணும் பலன் அதிகம்.
இங்கே எனக்கு தெரியும் 2 வைஸ் சான்சலர் இருந்தாங்க. நான் மாணவனாக இருந்தப்ப சுப்பிரமணிய மடார்னு இருந்தார். அவர் காலத்தில் எல்லோரும் வேலைக்கு சேர்ந்த பிறகும் இருந்தார் நினைக்கிறேன். அவர் ஆசிரியர்கள் அனைத்து பேரும் டை கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குன்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிம்பிள் போட்ட டையே தயார் பண்ணி இந்த ஸ்டோர் மூலமாக கொடுத்தாங்க. அடுத்தபடியாக வெங்கட்ரங்கன் சொல்லி எனக்கு இருந்தவர், அவர் பிசியாக இருக்கும்போதும் டை கட்டணும்னு சொன்னார். டை கட்டலைனாலும் இன்சர்ட் பண்ணிட்டு பேண்ட் போட்டு வரணும். அப்போ அந்த மாணவர்களுக்கு முன்னாடி ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அப்படி இல்லாமல் தொலைன்னு போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் இந்த மாணவர்கள் இது பண்ணாங்க. இன்னொன்று ஞாபகம் இருக்குது, என்னுடைய ஆசிரியராக ஆங்கிலவராக பேர் டக்குன்னு ஞாபகம் இருந்தார். அவர் ரொம்ப குட்டையாக இருப்பார், ஆனால் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுனால அவருடைய நல்ல பாடம் நடத்துவார். அது எடுப்பாக இருக்காது. உடை உயர்ந்ததானால் அதற்கு கம்பீரம் உண்டு, விடுக்குண்டு. இன்னொரு எனக்கு தெரியும், என்னுடைய நண்பன், என் கூட படித்த நண்பன் வந்து பேங்க்கில் ப்ரொபேஷன் ஆஃபீஸராக வேலைக்கு போனான். அந்த ட்ரைனிங் பீரியடில் அந்த ஜென்ரல் மேனேஜரே அங்கே வருவாராம். வந்து எல்லாம் கரெக்டாக எல்லாம் டை கட்டு தான் வந்திருக்கணும், டெய்லி சேவ் பண்ணிட்டு வரணும். இது அந்த பயிற்சி அதிகாரிகளை கிட்டக்க வந்து தடையை பார்த்து சொரட்டு தான் போ வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு சேவ் பண்ணிட்டு வான்னு விரட்டி விட்டுருவாராம். கோர்ஸ் இப்போ நம்ம இந்த இது ஓய்வு பெற்ற காலத்தில் நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தான். நானும் ஆசிரியராக இருந்தப்போ நான் அந்த வீசி டை கட்டணும்னு சொன்னாலும் டை கட்டி போயிருந்துருக்கிறேன். உடை உயர்ந்ததானால் அதற்கு கம்பீரம் உண்டு, மிடுக்குண்டு. அதை போட்டவுடன் போட்டவருக்கு சுறுசுறுப்பு வரும், அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே சுறுசுறுப்பு வரும். தினமும் சந்தித்து பேசும் நண்பர் ஒரு நாள் காரில் வந்து இறங்கிய பொழுது நண்பர் கூடாமல் அவரை அளவு கடந்த மரியாதையுடன் நடத்தியது. ஏன் என்று இத்தனை பேரும் மாறியிருக்கிறீர்கள் என்று அவரை கேட்டதற்கு, அது எப்படி இன்று காரில் வந்திருக்கிறீர்கள், அதற்குரிய மரியாதை வேண்டாமா என்றார்கள். அதுபோல உடைக்குரிய மரியாதை உண்டு. உடையின் தரம் 2-3 நிலைகளில் உண்டு. நாம் உள்ள நிலையிலிருந்து தரத்தை ஒருபடி உயர்த்தினால் நம் மனநிலையும் செயல்நிலையும் ஒருபடி உயர்வதை காணலாம். பிஸ்னஸ் தொழிலில் ஆபீசர்களை உயர்ந்த உடை அணைய வற்புறுத்துவார்கள். பெரிய மேஜை, அலங்காரமான ஆஃபீஸு, உயர்ந்த உடைக்கு அவற்றிற்குரிய மரியாதை உண்டு. இது வந்து அவங்க எல்லா ஆஃபீஸ்களையும் அந்த இது பண்ணுறது, இதுகளெல்லாம் அழகாக பூத்தாக பிரித்து வச்சுருப்பாங்க, பார்ட்டிஷன் போட்டு அவங்க எல்லாம் நீட்டாக இருக்கணுங்கிறது முக்கியம் உண்டு. ஆனால் இது எல்லாருக்கும் இல்லை, மரியாதைக்கே உரிய மனிதருக்கு எளிமை உயர்வை தரும். அது மகாத்மா காந்தி, காமராஜர் போன்றவர்களுக்கு, வினோபா பாவே, இது போன்ற மிகப்பெரியவர்களுக்கு வந்து இந்த உடை முக்கியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற இதில் வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து வெறும் அவருக்கு இதாக பாரிஸ்டராக இருந்தப்போ கோட்டெலாம் போட்டிருந்தவர். தென்னாப்பிரிக்காவில் பாரிஸ்டராக இருந்து வக்கீலா தொழில் நடத்தினப்போ இது பண்ணவர் தான். ஆனால் இவர்களை பார்த்து இந்த உடைய இந்திய சுதந்திர போராட்டத்தை தலைவராக வந்த பிறகு வெறும் இடுப்பில் மட்டும் வேட்டி கட்டிக்கிட்டார். அவர் இங்கே இருக்கிற இதில் வயலில் வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்த்தாரு, அதை பார்த்துருந்தார். அதேமாதிரி காமராஜரும் தொலைன்னு ஒரு மேலே சட்டையும் இடுப்பில் வேட்டியும் மட்டும்தான் கட்டியிருந்தார். அவர்கள மிக உயர்ந்தவர்கள். அவர்களை பற்றி பேசல, நம்மளை பற்றி சாதாரண மனிதர்களை பற்றி அப்பா பேசுகிறார். அதான் சொல்றார், மரியாதைக்குரிய மனிதனுக்கு எளிமை உயர்வை தரும், சாதாரண மனிதனுக்கு உடையின் தரம் உயர்த்தும். உடையின் தரம் உயர்த்தும், அவன் காரியங்கள் எளிதில் முடியும், பிறகு அதிக மரியாதை தருவார்கள். ஒல்லியாக குள்ளமான பேராசிரியர் உயர்ந்த உடையோடு வருவதால் அவருக்கு மரியாதை இருக்கிறது. சாதாரண உடையில் அவர் தன் நிலையை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. காரியம் கூடி வருவது பிறர் கொடுக்கும் மரியாதையை விட உயர்ந்த உடை தன்னம்பிக்கையை அளித்து தைரியத்தை கொடுத்து நம் மனநிலையை உயர்த்தக்கூடியது. நம்ம சொன்ன உயர்ந்த உடைன்னு சொன்ன காஸ்ட்லி ட்ரெஸ் அல்ல, நீட்டான ட்ரெஸ், அவ்வளோதான் அர்த்தம். சாதாரணமான, நான் சொன்ன மாதிரி என்னுடைய பேராசிரியர் வேலை ஒயிட் ஜிப்பா சீதாராமன் சொன்ன பேரே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டான நீட்டாக இருக்கும். அடுத்தது சின்ன விஷயம், இதுவும் நம்ம பரிணாமத்தில் அடுத்தது பட்டியல் போடுறது, செக்லிஸ்ட். ஊருக்கு போகும் பொழுது, ஒரு விசேஷம் நடத்தும் பொழுது காரியங்களை மனதில் நினைவு வைத்து செய்வதே நம் வழக்கம். ஒன்று நினைவு வச்சு தான் செய்வோம். காரியம் முடிந்தபின் விட்டு போனவை நினைவு வரும். செய்ய வேண்டியவற்றை எழுதி வைக்கும் பழக்கம் நம் நாட்டில் இன்று வரை இல்லை. மேல் நாட்டில் எதையும் எழுதும் பழக்கம் உண்டு, அது நல்லது, பலன் தரும். சமயத்தில் பெரும் பலன் தரும்
பெரிய ஆபத்தை விளக்கும். இது பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்றாரு. எழுதி வச்சுட்டா அதற்கு அதான் பட்டியல் போடுறது. 3 வருஷம் காலேஜ் ஹாஸ்டலுக்கு போனது 10 முறை, அதில் சாவியை வீட்டில் வைத்து போனது 7 முறை என்பவருக்கு இதன் பலன் அதிகம். நான் இதை அனுபவிச்சிருக்கேன். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல தமிழ் அண்ணாமலை இது கனகசா நகரில், சிதம்பரத்தில் கனகசா நகரில் இருந்தேன். என்னுடைய டிராயர் சாவி எடுத்துகிட்டு போகிறேன்னா திரும்பி வந்தாகணும். நான் மறந்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டேன்னா, புறப்படும் போது என்னென்ன இருக்குது, சாவி இருக்குதா, பேனா இருக்குதா, பர்ஸ் இருக்குதாங்கிறத செக் பண்ணி பார்த்து போகும்போது அதுக்கப்புறம் அந்த பழக்கம் விட்டு போச்சு. ஊருக்கு போகும் முன் தேவையானவற்றை பட்டியலாக எழுதினால் விட்டு போகும் விஷயம் குறையும். நினைவு வரும்பொழுது அதையும் சேர்த்து பட்டியலை நிரப்பலாம். ஊருக்கு அதை இவரு எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் அவருடைய கவிதைகளில் இதுக்கு போனால் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஊருக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத ஒரு பாட்டிலே கொடுக்குறாரு. அவர் அழகாக இருக்கிறது. நாம் மறக்கும் விஷயத்தை பட்டியல் மறக்காது. மறதி உள்ளவரை பட்டியல் பழக்கத்தை மேற்கொண்டால் கூடவே ஒரு சேரி தேவதை வந்து தன் காரியங்களை பூர்த்தி செய்வது போல தெரியும். அந்த பட்டியலுக்கு அந்த உண்டு. இதை நான் இந்த ஆன்மீக புஸ்தகங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி இதில் எழுதுறாரு. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நான் படிக்கிறது உண்டு. அதில் இந்த பட்டியல் போடுறத பற்றி வரும். அதனால் நான் பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்ச போது இந்த கருத்தரங்குகளுடைய செயலாளராக நான் நடத்துவேன். அப்போ துவக்க விழாவில் என்னென்ன இருக்கணும், சாக்பீஸு, டஸ்டர் முதற்கொண்டு அந்த கருத்தரங்கில் பேசுகிறதுக்கு உள்ளது, இதெல்லாம் நான் ஒரு பட்டியல் போட்டு வச்சுருப்பேன். அதேமாதிரி இந்த முடிவு விழாவில் வாலிட்டரிட்டி ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்கணும், அது எல்லாம் இதுக்கு தகுந்தாப்பில் வர்றவங்களுக்கு தகுந்தாப்பில் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன். என்னுடைய பேராசிரியர் தலைவர் அகஸ்தியலிங்கனார் என்ன செய்வார்னா, நான் செயலாளராக இல்லாமல் வேறு யாராவது செயலாளர் இருந்தாலும், பாது பட்டியல் வச்சுருப்பான், அவனை கேட்டு வாங்கிக்கப்பா, என்னென்ன செய்யணும்னு லிஸ்ட் வச்சுருப்பான், அவனை கேளு அப்படின்னு சொல்லுவார். அப்படி உதவி செய்யும். ஊர் விட்டு ஊர் போய் செய்தி சொல்லும் பொழுது எல்லாம் சொல்லி முடித்து அரை மணி கழித்து ஒரு விஷயம் மறந்துவிட்டேன் என்கிறோம். அது சிறிய விஷயமாகவும் இருக்கலாம், முக்கியமானதாகவும் இருக்கலாம். பட்டியல் கையில் இருந்தால் மறப்பதற்கு வழியே இல்லை. ஊருக்கு போகிறோம், ஒரு செய்தியை விட்டு போகிறோம், அவர் கையில் இருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒரு இந்திரா பிரதமராக இருந்தப்போ ஒரு அமெரிக்க நிறுவனத்தோட ஒரு இந்தியாவுக்கு உதவ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பட்டியல் வந்தாங்க. இந்த பேச வேண்டிய அதிகாரி 10,000 கோடிக்கு மூலதனம் வேணும்னு அபிப்பிராயம். அவர் குறிச்சிக்காமல் போகிறதுனால 10 கோடின்னு சொல்லிட்டாரு. 10 கோடி எங்கே, 10,000 கோடி எங்கே, அது தவறாக போச்சு. அது அதனால் வரவில் 10 கோடி ஆகி இதனால் விஷயம் கெட்டு போகும். கையில் குறிப்பு இருந்தால் கெட்டு போகவே போகாது. ஞாபக மறதி உள்ளவர்களுக்கும் இது பட்டியல் சொத்து. மறந்து போகிறவங்க இருக்கிறாங்க, மனித சுபாவத்தில் உள்ளது அது. அந்த ஞாபக மறதி இருக்கவங்களும் குறித்து வச்சுக்கிட்டா அது மறக்காது. என்னுடைய உடன் வேலை பார்த்து குமார் செங்கராஜா என்ற பேராசிரியர் வந்து இப்போ பையில பட்டியல் வச்சுட்டே இருப்பார். டவுனுக்கு வாங்க போகும்போதெல்லாம் எழுதிப்பார். ஒன்றையும் இது பண்ண பிறகு அதை டிக் பண்ணிக்குவார். அது மற்றவருக்கு செக்லிஸ்ட் பட்டியல் எழுதும் பழக்கம் ஞாபக மறதி உள்ளவருக்கும் உண்டு. மற்றவருக்கும் செக்லிஸ்ட் பட்டியல் எழுதும் பழக்கம், குறிப்பு எழுதுவது திறமையை உயர்த்தும். மறுபடியும் திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இங்கே பரிணாமம், அன்னை அரவிந்தர் பாதை பரிணாம பாதை. இந்த பரிணாம பாதையில் ஒன்று சின்ன விஷயமும் பெருசு. இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கர்மயோகி புஸ்தகங்களை படிச்சுட்டு, அவர் அன்னை என்பர் தான், அன்னை புஸ்தகங்களை எதாவது படிக்கிறவர். என்ன இப்போ இப்படி ப்ராக்டிக்கலாக உள்ளதெல்லாம் எழுதிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஷாலோவாக இருக்குன்னு சொன்னார். இது ஷாலோ இல்லை, இது வளர்ச்சிக்குரியது, மேலே கொண்டு போகிறது, பரிணாமத்தில் நம்மளை உயர்த்துறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் ஒரு திறமையை மறக்கலாம். அதனால் எழுதும் பழக்கம், குறிப்பு எழுதுவது திறமையை உயர்த்தும், ஸ்கில் உயரணும். இதுவும் அப்பா திருப்பி சொல்கிறது. நம்முடைய ஸ்கில்லை ஒருபடி மேலே உயர்த்தி கொண்டு சொல்லுவார். நாம் ஏன்னா வாழ்வனைத்தும் யோகங்கிறது இதுதான். யோகப்பாதைங்கிறது பரிணாமப்பாதை. இந்த பரிணாமப்பாதையில் சின்ன விஷயமும் முக்கியமாயிடுது. எழுத்து மறக்காது முக்கியம். பல்தளக்கும் பேஸ்ட், வெளியூருக்கு போகும்போது பையில பேஸ்ட் இல்லைன்னா திண்டாடுவோம். எங்கே போய் வாங்க முடியும் தங்கியிருக்க இடத்துல? முக்கியம் என்று அறிய இது இல்லாமல் போனவருக்கு அதுதான் அது தெரியும். சீப்பை விட்டு போய்விட்டால் அதனால் வெளியூரில் போகும் வேலைக்கு நேரத்தின்படி போக முடியாது. வீட்டில் ஒரு ஃபைலை வைத்துவிட்டு ஆஃபீஸுக்கு வருபவர் பலர். பட்டியல் இருந்தால் இது மறக்காது. நிறைய பெரிய ஆஃபீஸர்லாம் வீட்டில் ஃபைல் போய் நைட்டில் ஃபைல் பார்ப்பாங்க. பகலில் நிறைய வந்துட்டு போயிருந்தாலும் ஃபைல் பார்க்க முடியாது, நைட்டில் தான் பார்ப்பாங்க. என்னுடைய மனைவியின்
மாமா வந்து பிஏட்டு கலெக்டராக இருந்திருக்காங்க, கமிஷனராக. ஒரு பொட்டி, அதுக்குன்னு ஒரு பொட்டி உண்டு. அந்த பொட்டியில் போய் ஃபைல்லாம் வரும். நைட்டில் உட்காந்து பார்ப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை வந்து அவங்க காரில் அந்த ஆள் சிவன் வரவன் எடுத்துகிட்டு போயிடுவான். வைத்து விட்டு ஆஃபீஸுக்கு போனால் பறக்காது. மறந்த ஃபைலால் வேலை கெடும், நிம்மதி கெடும். மீண்டும் ஒருவர் போய் எடுத்து வர வேண்டியிருக்கும். தூரத்தில் இருப்பதால் சமயத்தில் போக முடியாது. வெளியூர்ல போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தானே வெளியூர்ல போய் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த பட்டியல் போக முடியாது. இது போன்ற பிரச்சனைகளை விலக்கி பட்டியல் நிலையை உயர்த்தும். அப்புறம் அதை விட முக்கியமான அடுத்தது நம்ம வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில செய்ய வேண்டியதை சில செய்யலாம். அதுல 2 இது சொல்றேன். ஒண்ணு, காலையில் தீர்மானம் செய்தல், இதுவும் பரிணாமத்துக்கு உதவுது. பின்ன அடுத்தது, இரவு வந்து அதை நம்ம காலையில செஞ்ச தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றணுமான்னு வந்து அதை ஒப்பிட்டு பார்த்தல். காலையில் செய்யும் தீர்மானம், மார்னிங் கன்க்ளூஷன், ரெசல்யூஷன்ஸ், இதுக்கும் ப்ராகிரத்துக்கு முக்கியம். ப்ராகிரஸ் தான் முக்கியம் இங்கே. இன்றைய பொழுது நேற்றை விட சற்று சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற முடிவை பூர்த்தி செய்வது தீர்மானம். ஒவ்வொரு நாளும் ப்ராகிரஸ் இருக்கணும், நாள்தோறும் ப்ராகிரஸ் இருக்கணும். அந்த ப்ராகிரஸ் இருக்கிறதுக்கு ஒரு என்னன்னா, காலம்பரை முழிச்சதும் ஒரு முடிவு எடுத்தது. என்ன இன்னைக்கு என்ன செய்ய போறோங்கிற முடிவை எடுக்கிறது, எப்படி வளர போறோங்கிற முடிவு எடுக்கிறது. பொதுவாக பல வகைகளிலும் சரியில்லாதவர் உண்டு. வாரத்திற்கு 2 முறை காயம்பட்டு கொள்பவர்கள், மாதம் 1 முறை எதையாவது தொலைப்பவர்கள், தினமும் ஒரு சண்டையாவது போடுபவர்கள், ஆஃபீஸ் போனால் ஏதாவது அக்கப்போர் அடிக்கடி கிளப்பும் அவர்கள், அடிக்கடி லேட்டாக போய் திட்டு வாங்குபவர்கள், அன்றாட வேலையை முடிக்க முடியாமல் 7 மணி வரை வேலை செய்ய வேண்டியவர்கள் என பலதரப்பட்ட குறைகள் உள்ளவர்கள் உண்டு. மனித சுபாவத்தில் குறைபாடு இல்லாதவர்கள் கிடையாது. காலையில் கண் விழித்தவுடன் படுக்கையை விட்டு அகலும் முன் இது போன்ற இன்று நடக்க நான் விடமாட்டேன் என்ற தீர்மானத்தை எடுத்தால் பெரிய அளவு பலன் தரும். மார்னிங் டெசிஷன் எடுத்த உடனே காலையிலேயே மார்னிங் ரெசல்யூஷன், இன்னைக்கு இந்த 2 தப்புகள் நடக்காம நான் பார்த்துக்குவேன் என்ற முடிவெடுத்தால் பெரிய அளவு பலன் தரும். தினமும் இன்று பரிசு தொலைக்க மாட்டேன் என்று முடிவு செய்தால் கொஞ்ச நாளில் அது மறைந்து போய்விடும். காலையில் செய்திருக்கிற முடிவு நம்முடைய குறைவான பழக்கத்தை, குறையுள்ள பழக்கத்தை, சுபாவத்தை மாற்றிவிடும். இங்கே சுபாவத்தை மாற்றுறதா வாழ்வு புதியதாகும். அவரே அன்னை பக்தரானால் தீர்மானத்திற்கு பதிலாக பிரார்த்தனையாக அது இருந்தால் அன்றே அது பலிக்கும். இது சாதாரண மனிதர்களுக்கும் பொருத்தும். அன்னை பக்தர்கள்னு வரும்போது அது அன்னையே இந்த பரிசு தொலைக்கிற பழக்கத்தை மாற்றுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ண அது பலிக்கும். இப்படிப்பட்ட குறை ஏதோ ஒரு நேரத்தில் தான் வரும் என்பவருக்கு இத்தீர்மானம் உடனே பலன் தரும். அடிக்கடி வர்றவங்க இருப்பாங்க, சும்மா எப்போதும் வரும். உங்களுக்கு குறை இல்லாதவருக்கு என்ன வரும்? சரி, குறை இல்லாதவர்களும் இது மாதிரி பட்டியலிட்டு செஞ்சா வாய்ப்பு வரும்னு சொல்றாரப்பா. இப்படிப்பட்ட எந்த குறையும் இல்லாதவருக்கும் குறை பிரச்சனை இல்லை, அவர்களை வாய்ப்பு எதிர்கொள்ளும். நம்மகிட்ட வளர்ச்சி வரும்போது முன்னேற்றத்துல நம்ம எதிர்பார்க்காத, நமக்கு கிடைக்காத வாய்ப்புகள் வரும். புதிய பழக்கங்களை, புதிய உயர்ந்த திறமைகளை அவர்கள் நாடலாம். இருக்கிறத விட அடுத்த திறமைக்கு போகலாம். அதை பெற இக்காலை தீர்மானம் உதவும். காலையிலேயே எதை செய்யணும், எதை செய்ய வேண்டாம், எதை மாற்றணும் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்தா அது அவருக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். நோட்டோடு பாடம் நடத்தி பெயர் பெற்ற பேராசிரியர் நோட்ஸ் இல்லாமல் நடத்த முயன்றால் தீர்மானம் நாளடைவில் உதவும். நோட்ஸை பார்த்து நடத்துறது ஒரு வகை, அப்படி இல்லாமல் சரமாரியாக வெளியிலேருந்து வர்றது, பெரிய சொற்பொழிவாளர்களும் அப்படி இருக்கிறவங்க உண்டாகும். அப்படி நடத்தினாக்க அது இது வரும். இவரை இன்றைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ராகுல் காந்தியை பற்றி ஒரு இடத்துல கேள்வி அடித்தார். இவரால் கையில் குறிப்பு இல்லாமல் பேச முடியுமான்னு கேட்டால் அவர் அப்படி பேசுவார். பிரதமர் இது வந்து ஏன்னா அவர் பல ஆண்டுகள் வயசுலேயும் இவரோட பெரியவர், வாழ்க்கை அரசியல் அனுபவத்திலையும் பெரியவர், அதனால அவர் அப்படி பேசுவார். அதே மாதிரி ஆசிரியர்களும் நோட்ஸோடு நடத்துகிறவங்க, நோட்ஸ் இல்லாமல் நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில பாடங்களை, என்னுடைய அனுபவம், நான் ஆசிரியராக இருந்த அனுபவத்தில் சில பாடங்களை நோட்ஸ் இல்லாமல் நடத்த முடியும், சில பாடங்களை நோட்ஸ் வச்சு தான் நடத்த முடியும். அப்போ தான் அது தவறு இல்லாமல் வரும். பொதுவாக போகும் காரியம் கூடி வர வேண்டும் என்ற பிரார்த்தனை
இந்த பிரார்த்தனை பலருக்கு உண்டு. அது விழிப்பேற்பட்டவுடன் முதல் எண்ணமாக மனதில் தோன்றினால், ஏன்னா இது காலையில் செய்கின்ற முடிவு, காலையில் எடுக்கிறது. முதல் எண்ணமாக இருந்தால் அதை தீர்மானம் செய்தால் அல்லது பிரார்த்தனையாக செய்தால் வாழ்வை மாற்றும் திறனுடைய முறை. மறுபடியும் நினைவைத்துக் கொண்டது, இது பரிணாம பாதை, திருவுருமாற்ற பாதை. இன்று சற்று அதிகமாக என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கலாங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்றார். இன்று சற்று அதிகமாக இனிமையாக பேச வேண்டும். ஆஃபீஸ் வேலையில் ஒவ்வொரு இழை அதிகமாக திறமை பெற வேண்டும், புதிய ஸ்கில் பெறது. இன்றைய பொழுது இனிமையாக போக வேண்டும். எவர் மனமும் புண்படும் சொல் இன்று என் வாயில் வரக்கூடாது. சில பேருடைய சுபாவம் டக்குன்னு சிடுக்குன்னு சொல்லுவாங்க, சுள்ளுன்னு சொல்றது, பிறகு மட்டம் தட்டி பேசுறது. அப்படி பேசக்கூடாது. என்று என் வாயில் வரக்கூடாது. தினம் 4:30 மணிக்கு முடிக்கும் வேலையை இன்று 10 நிமிஷம் முன்னதாக முடிக்க வேண்டும். இன்றைய தினம் எதையும் மறக்கக்கூடாது என்பது போன்ற தீர்மானங்கள். எப்படி தீர்மானங்கள்? பிரார்த்தனைகள் குறையற்ற நபர்களுக்கு உதவும். காலை எழுந்தவுடன் ஓர் எண்ணம் மனதில் தோன்றினால் இரவு முழுதுமாக அது மனதில் இருந்திருக்கும். மனதில் ஓரிரவு இருந்த எண்ணத்திற்கு வலிமை உண்டு. அதை தீர்மானமாக மாற்றினால் பலிக்கும். பிரார்த்தனையாக்கினால் அங்கே அன்னையோட சக்தியை கூட்டுகிறோம், அது உடனே பலிக்கும். அதனால் முதலாள் காரியங்களை நினைவுபடுத்தி அதிலுள்ள குறைகளை இன்று அனுமதிப்பதில்லை எனவும், அது ஒரு ரிவ்யூவில் அடுத்தது வரப்போகுது, மாலை இரவில் நினைத்து பார்த்தல் என்றும் இன்றைய காரியங்களை நினைவுபடுத்தி அவற்றை செவ்வனே செய்வதாகவும் தீர்மானம் செய்யும் முறை சில நாளில் நம் நிலையை உயர்த்தும். அதனால முதல் நாள் படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணி அதை அடுத்த சொல்றார். அதுவே பிரார்த்தனையாக இருந்தால் பூர்ணமாக பலிப்பதுடன் நாள் அதிகமில்லாமல் பலிக்கும், உடனேயே பலிக்கும். அடுத்தது இரவில் நினைத்து பார்த்தல், நைட் ரிவ்யூ. காலை செய்யும் தீர்மானம் மாலையில் செய்யும் விமர்சனமும் ஒன்றே, அப்போதான் முழுமை அடையும். ஒன்றே ஆனாலும் காலையில் வேலைக்கு முன் நினைக்கின்றோம், என்ன நடக்கப் போகிறது என தெரியாமல் நினைப்பது அது. இரவில் வெந்நீர் சூடாது, இங்கே ஃப்ளாஸ்கில் இருக்கு. அது இரவில் தூங்கப் போகும் முன் அன்று நடந்ததை வரிசையாக நினைவுபடுத்தி காலை தீர்மானம் பிரார்த்தனை எந்த அளவில் பலித்தது, எது தவறியது, தவறியதற்கு ஏதேனும் காரணம் உண்டா, அவற்றை விளக்க முடியுமா என விமர்சனம் செய்தால் நடந்த செயல்கள் சிந்தனையை சிறப்பிக்கும். அதனால காலையில ஆரம்பிக்கும் போது என்னென்னதை செய்யணுங்கிற தீர்மானத்தோடு ஆரம்பிக்கணும். இரவுல தூங்க போகும்போது அது எது விட்டு போச்சு, என்ன காரணத்தினால விட்டு போச்சு அப்படின்னு சொல்றோம். இப்போ மறுபடியும் நம்முடைய திறன் ஒருபடி உயருது. அதான் முதல்ல சிறிது உயர்ந்தாலும் அந்த இது உயருங்கிறது தான் இந்த தொடர் இதனுடைய பொறுப்பே. காலையில் எழும் எண்ணம் இரவு முழுதும் மனதில் ஊறியது என்பதால் முக்கியம். இரவில் செய்யும் விமர்சனம் அன்றைய சாதனைகளையும் தவறுதல்களையும் ஆழ்ந்த மனத்தில் பதிவு செய்து இரவில் புடம்போட்டு காலையில் வெளுத்தெடுக்க உதவும். அதனால அந்த இது எப்படி மாலைக்கு காலையில் மாதிரி இரவில் அதை பற்றி இது பண்ணுறது. காலை மாலையில் ஒருவர் தம் அன்றாட வாழ்வை நினைத்து பார்க்க முடிவு செய்தால் அதுவே அவரே உயர்த்தும். இதுதான் முக்கியம். நம்ம அன்னன்னைக்கு செஞ்சதை இப்போ எல்லா விஷயங்களையும் நினச்சி பார்க்கறது, முதல்ல முடிவெடுக்கிறது, பின்னாடி முடிவு செஞ்சமான்னு நினச்சி பார்க்கறது என்றால் எல்லா வகையிலும் அவரை உயர்த்தும். முடிவுக்கு அத்திறன் உண்டு. இருவேளையும் செய்வதால் நம் செயல்கள் அனைத்தும் நம் கவனத்திற்குள் வந்து விடுகின்றன. அதான் முக்கியம். நம்முடைய அட்டென்ஷன்ல இருக்குது. முதல்ல அதான் பார்த்தோம், கவனம் வேணுங்கிறதா, மறந்து போகிறது, புஸ்தகத்தை கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் கவனமின்மை தான் காரணம்னு பார்த்தோம். இந்த கவனத்தையும் நம்ம அட்டென்ஷனையும் அதிகமாக இருக்கும். அலர்ட்னஸ் அதுவும் முதல்ல பார்த்தோம். அது இந்த அலர்ட்னஸும் விழிப்புடன் இருத்தல்ன்றது பார்த்தோம். அதுவும் நம்ம இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை, ஒன்றை ஒன்று உயர்த்துபவை, நல்ல பண்புகள் எல்லாமே. கவனத்திற்குள் வந்து செயல்கள் சிறப்படையும். பிரார்த்தனையாக அவற்றை இருவேளையும் மாற்றினால் பலன் பல மடங்கு உயரும்.
ஏன்னா அங்கே அன்னையை கொண்டு வந்துடுறோம், அன்னையினுடைய ஃபோர்ஸை கொண்டு வந்துடுறோம், யூனிவர்சல் கான்ஷியஸ் ஃபோர்ஸை கொண்டு வந்துடுறோம். அப்போ அது போகும். இவர் சொல்கிறது சாதாரண மனிதர்களாக நம்ம செய்தாலுமே வரும், அதுக்கு மேலே அன்னையை கொண்டு வந்து அது வரும். இதை மேற்கொண்டால் நண்பர்கள் இதை கவனிப்பார்கள், வீட்டில் அனைவர் கண்ணிலும் இது படும். அண்ணன் சாவியை தேடி ரொம்ப நாள் ஆயிற்றே, என்ன புதிதாக இருக்கிறது என்ற குரல் எழும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எங்களுக்கு சற்று சொல்லக்கூடாதா? இப்பொழுதெல்லாம் ஒரு நாள் கூட லேட்டாக வருவதில்லை. முகம் பிரகாசமாக இருக்கிறது. என்ன மாறுதல்? ஆளே மாறிவிட்டது போல் தோன்றுகிறது. என்ன விஷயம் என்று நண்பர்கள் கேட்பார்கள். என்ன இது திருவுருமாற்ற பாதை. இந்த ப்ராக்ரஸ் முன்னேற்றத்திற்குரிய இதை செய்யும் பொழுதும் அங்கே அன்னை செயல்படுறாங்க. அது முகத்தில் பிரகாசமாக தெரியும். மற்றவர்களை விட இந்த மாறுதல் நமக்கு சலிப்பை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கும், புது உற்சாகத்தை அளிக்கும். அந்த சந்தோஷமும் வந்துட்டாக்கா அன்னை வந்துடுறாங்க. அங்கே அன்னை வந்து ஆனந்தமயி, அதில் வந்துடுறாங்க. அப்பா எல்லாம் எந்த கஷ்டமாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சந்தோஷத்தை தான் இது சொல்கிறார் அவர். இவர் முடிச்சுட்டாரம்மா? யாரு? இப்பொழுதெல்லாம் ஒரு நாள் கூட லேட்டாக மற்ற இந்த மாறுதல் நமக்கு சலிப்பை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கும், புது உற்சாகத்தை அளிக்கும். அத்துடன் இதுவரை நம்மை கவனிக்காத சீனியர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். நம் வீட்டுக்கு வருபவர்களை கவனித்தால் இதுவரை வந்தவர்களை விட சற்று உயர்ந்தவர்கள் வருவார்கள். காலை தீர்மானம் மட்டும் பலன் தரக்கூடியது, மாலை விமர்சனமும் அப்படியே. இரண்டும் கலந்திருந்தால் பலன் அதிகம். கவலையால் நிறைந்த வாழ்வு இம்முறையால் கவலையை விட்டு அகன்று சந்தோஷத்தால் நிறையும். தோல்விகள் குறைந்து வெற்றி தெரியும். இளம் வயதில் உள்ளது போல் ரிட்டையர் ஆகும் பொழுது வாழ்வு சிறந்து வாய்ப்பு நிறைந்து விளங்கும். அடுத்த பாயிண்ட், தினமும் ஒன்றை கற்றுக்கொள்ளுதல். லேர்னிங் புதியதாக, லேர்னிங் சம்திங் நியூ டெய்லி. புதியதாக கற்றுக்கொள்வது பலருக்கு பிடிக்கும், சிலருக்கு கசப்பு. 40ஆம் வயதில் ஒருவர் தாம் 20 முதல் 40 வயது வரை என்ன கற்றுக்கொண்டோம் என்று நினைத்து பார்த்தால் கிடைக்கும் பதில்கள் பல வகையின. இதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். உழைப்பு பலன் தரும் என 25ஆம் வயதில் ஒரு நிகழ்ச்சியால் அறிந்தேன். பண விஷயத்தில் நட்பு கெடும். இது பரபடி சொல்லுகிறார். மயிர் ஊடாடா நட்பு பொருள் ஊடாட கெடும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நெருக்கம் மயிர் நுழைய முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க. அதில் பணம் வந்துட்டு கொடுக்க வாங்கிறேன்னா அது கெடுங்க. கொடுக்கல் வாங்கலில் முடியும்னு ஜோலி இதாக சொல்றது. வாங்கல்னா சண்டை. நல்லவர்க்கும் நல்லவர்களும் விஷயம் என்றால் நல்லவர்களாக இருப்பதில்லை. காரியம் வரும்போது நல்லவர்கள். கஷ்டம் வந்தால் குடும்பம் மட்டுமே காப்பாற்றும். யார் விஷயத்திலும் தலையிடாவிட்டால் தொந்தரவு வராது. அனாவசியமா பிரத்தியார் விஷயம் தொந்தரவு விட்டால் தொந்தரவு வரும். கடன் என்று வாங்கினால் ஆபத்து. அதிகாரியிடம் நெருங்கி பழகக்கூடாது. மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் எந்த பெண்ணிடமும் பேசக்கூடாது. இதுல அனுபவத்தை சொல்றார். வீட்டில் கற்றதற்கு மேல் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை. இருப்பதை காப்பாற்றுவது சுலபம் என்று 40ஆம் வயதில் புரிந்தது. ஏதாவது கற்றுக்கொள்ள முயன்றால் தொந்தரவு வருகிறது. எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும்? எல்லாம் தெரியுமே, சும்மா இருக்கக்கூடாதா? இது ஒண்ணுமே தெரியாதவங்க சொல்றது. புதியதாக கற்றுக்கொள்வது அதிக பிரசங்கிதான். இப்படிலாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. வேண்டாம் என்பவர்களை விலக்கிடுவோம். அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்கள பரிணாமத்துக்கு இதாக இருக்கவங்க தான் இங்கே அண்மையிட்ட வர்றோம். 20 வயது முறை 40 வயது வரை புதிதாக கற்றுக்கொண்டவை 15 அல்லது 20 இருக்கும். அதாவது வருஷத்திற்கு 1 என்று இருக்கும். அதுவே உண்மையானால் தினமும் ஒன்றை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்பவர் மிக குறைவு. வருஷம் 1 கற்றுக்கொள்வது அதிகம். மாதம் 1 என்று அறிபவர் நம்மை விட்டு உடனே மேலே போய் விடுவார். அப்படிப்பட்டவரை நான் பார்த்ததில்லை. வாரம் 1 தினமும் 1 கற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா முடியும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு இருக்கவங்களாம் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது. அது அவங்க கற்றுக்கலைன்னு சொன்னால், புதுசாக கற்றுக்கலைன்னு சொன்னால் அவங்க பின்தங்கி போயிடுவாங்க. வளர்ச்சி போட்டி அங்கே அதிகம். அதனால் அது கற்றுக்கொள்ளுதல்ங்கிறது அங்கே வந்துடும். புது டெக்னாலஜி வரும், புது இது வரும், புது லாங்குவேஜ் வரும். அது அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வருது. அதனால் வாரம் 1 தினமும் 1 கற்றுக்கொள்ளலாம். ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிறது. எளிமையான மனிதர் இந்த கொள்கையை கடைப்பிடித்து அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்
இதுக்கு தலைவராகி உலக புகழ் பெற்றார். இதை கத்துக்கிறேன்னு ஆரம்பித்தவர். தினமும் படுக்கை போகும் பொழுது அவர் இன்று கற்றுக்கொண்டதை நினைவுபடுத்துவார். ஒரு நாள் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை என்றதும் அவருக்கு தூக்கம் வரவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் டிக்ஷனரியை எடுத்து ஒரு புது வார்த்தையை கற்றுக்கொண்டு தூங்கினார். அப்ப நமக்கு அந்த ஆர்வம் வந்துட்டா தினமும் கத்துக்கிறதுங்கிற முடிவு கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அறியாம அதுல வந்த வெற்றி நம்மளுக்கு ஊக்கத்தை கொடுக்கும், இன்னும் மேல வளர்ச்சியை கொடுக்கும். அதுதான் இவர் சொன்ன உதாரணம். இதில் ஒரு சூட்சுமம் உண்டு. கற்றுக்கொள்ள முயன்றால் எதை கற்றுக்கொள்வது என தெரியாது. சொந்தமாக கற்றுக்கொள்வது கடினம். அதை தாண்டி வந்தால் நம்மை சுற்றி உள்ளவர் அனைவருக்கும் நமக்கு தெரியாத ஒன்று தெரிந்திருக்கிறது என புரியும். அவங்களுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குன்னு தெரியும். அவர்களிடமிருந்து நாம் அறியாததை அறிய மனம் போவாது. அது முக்கியம். நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் படிக்கும். யார்கிட்ட வந்தாலும் அப்பாவும் எழுதியிருக்காங்க, சரியான ஞாபகம் இல்லை. யார் சொன்னாலும் அவங்க சொன்னதை என்னன்னு யோசிச்சு அதை கற்றுக்குவாங்க. சொன்னவங்க வயசுல பெரியவங்களா சின்னவங்களா இல்லை அன்னை, அது யார் சொன்னாலும் அன்னை சொன்னதேன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. அப்படி அதுமாரி அலர்ட்டா இருந்தா அவங்ககிட்டேருந்து வர்றதை யோசிச்சிருந்தா அதை எடுத்துட்டுனா நான் வளர முடியுது. நான் பார்த்துட்டேன். அதுவும் சிறுவர் வேலைக்காரர்களிடமிருந்து அரிய மனம் புரட்சி செய்யும். அடக்கம் அதிகமாக இருந்தால்தான் பிறரிடம் கற்க முடியும். இப்ப அடக்கம்ங்கிற இதுல அன்னை சிம்பல் இருக்கிற அந்த பவர் ஆஃப் தி 12 வெளிவட்டத்தில் இருக்கிற 12 குணங்கள்ல ஒண்ணு அடக்கம், ஹியூமிலிட்டி. அந்த அடக்கம் இருந்தா வளர்ச்சி, அளவற்ற வளர்ச்சி உண்டாகும். நான் பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். இதை குணங்கள் வேல்யூஸ்ன்னு சொல்லல, அது அன்னை பவர்ஸ் ஆஃப் தி மதர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சக்தி உண்டு அடக்கத்தில். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அடக்கம் இருந்த அமரர்கள்னா தேவர்கள், அதாவது மனிதனை தேவமாக மாற்றும். அதுதான் இந்த இது. அடங்காமை இருந்த ஆறிருள்னா நரகம். ஆறிருள்ங்கிற இருளுங்கிறது நிறைந்த இருள் நரகத்தை கொண்டு போடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. சிறுவர் வேலைக்காரர்களிடமிருந்து அரிய மனம் புரட்சி செய்யும். அடக்கம் அதிகமாக இருந்தால்தான் பிறரிடந்து கற்க முடியும். கவனம் இன்று போல் 100 மடங்கு இருந்தால்தான் எதை கற்றுக்கொள்வது என புரியும். கூர்மை இருந்தால் கவனம் பலிக்கும், ஷார்ப்னஸ். கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் பொறுமை இருக்காது, எரிச்சல் வரும். சில வேலைகளை மெதுவாக தான் செய்ய வேண்டியிருக்கும், பொறுமையை செஞ்சாகணும். அந்த பொறுமை வந்தால் மறுபடியும் அது இன்னொரு பவர். அன்னையனுடைய வெளிவட்டத்தில் இருக்கிற சிம்பல் இருக்கிற அது வளர்ச்சி. பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் பழமொழி. அதனால அது அந்த வகையில் அதுவும் இன்னொரு ஒன்று தழுவி வருகின்றது. ஒரு நல்ல குணம் இன்னொரு நல்ல குணத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கெட்ட குணம் இன்னொரு கெட்ட குணத்தை கொண்டு போகும். ஆரம்பித்தால் எரிச்சல் வரும். எரிச்சல் இருக்க கூடவே கூடாது, 2 நிமிஷத்தில் கொட்டாவி வரும். அடக்கம், அதிக கவனம், கூர்மை, பொறுமை, சக்தி அனைத்தும் இருப்பவரே கற்றுக்கொள்ள முடியும். இதை தினமும் செய்வது விரதம், சாதிப்பது யோகம். எல்லாமே அப்பா யோகத்தில் கொண்டு முடிப்பாரு. அது சார். அடுத்தது தீர்மானம், டெசிஷன் மேக்கிங். மனத்திற்கு அறிவு, நாலேஜ், திறன், வில் என்பவை போக டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, முடிவு செய்யும் திறன் என்றும் உண்டு. அறிவும் திறனும் சேரும் இடம் தீர்மானம். திறன்கிற ஸ்கில்லும் அறிவும், எது நல்லது எது கெட்டதுங்கிற அறிவும் ரெண்டும் சேர்ந்தா அது ஒரு டெசிஷன், தீர்மானம் வரும். முதல்ல தீர்மானம் செய்ய சொன்னார். காலையில் ஒரு தீர்மானம் செய்ய சொன்னார், இரவில் அதை ரிவ்யூ பண்ண சொன்னார். இந்த தீர்மானத்தை எப்படி செய்யறதுன்றதை இங்கே சொல்றார். அதனால் இது முக்கியம். ஒருவரை நிர்ணயிக்க வேண்டுமானால் அவருடைய தீர்மானத்தை தெரிந்து கொண்டால் போதும். அவர் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறத பார்த்தோம்னா அது தெரியாது. நினைத்து நினைத்து பேச்சை மாற்றுபவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய மாட்டான். அவனுக்கு திரும்ப அர்த்தம். வாழ்க்கையில் மேற்கொண்ட தீர்மானத்தை ஒரு முறை மாற்றினாலும் நம் திறன் குறைந்து விடும். ஒன்று செய்யறதுன்னு முடிவெடுத்து அந்த திறனை மாற்றணும்னா குறையும். அடிக்கடி மாற்றினால் எந்த பலனும் இருக்காது. மனிதர்களை இவ்வகையில் பல நிலைகளாக பிரிக்கலாம். எல்லா நிலைகளிலும் எதிர்நிலைகள் உண்டு, கிளையாக பல நிலைகள் உண்டு. பொதுவாக சொன்னால் எத்தனை வரை அவரே கொடுக்குறாரு. நிதானமாக சிந்தித்து தீர்க்கமான முடிவெடுத்து கடைசி வரை நிற்பவர் இவர் முக்கியமானவர். நிதானமாக சிந்தித்து மறுபடியும் நிதானம், பேலன்ஸ் அன்னையினுடைய சக்திகளில் ஒன்று. தீர்க்கமான முடிவெடுத்து கடைசி வரை நிற்பவர். அவசர முடிவெடுத்து மரியாதைக்காக கடைசி வரை காப்பாற்றுவர். எடுத்துருவாரு, ஐயோ எடுத்துட்டோமேனு காப்பாற்றுறவர்.
நெடுநாள் குழப்பம் தெளிந்து நல்ல முடிவெடுத்து பல நாள் காப்பாற்றி மீண்டும் குழம்புவார். அப்படி ஒரு டைப்பு. ஸ்தாபனம், குடும்பம், தலைவர், ஆதரவுள்ளவரை நிலையாகவும், பின்னாடி குடும்பம் நிற்குது, இல்லை ஸ்தாபனம் நிற்குதுன்னா அது போனபின் நிலையற்றும் முடிவை நிறைவேற்றுபவர். சொந்த முடிவெடுக்க முடியாமல் புத்திசாலித்தனமாக நிரந்தர ஆதரவு தேடி அதை தன் முடிவாக கொண்டு யாராச்சும் ஒருத்தர் சொன்னாதான் முடிவெடுப்பார். இவருக்காக முடிவெடுக்க தெரியாது. ஆதரவை விலக்கி சொந்த முடிவெடுத்து தடுமாறி மீண்டும் ஆதரவை நாடுபவர். இவங்களாம் ஒரு நிரந்தரம் இல்லாதவங்க. அருகில் உள்ளவர் முடிவை தம் முடிவாக கொண்டு அவர் மாறும் போதெல்லாம் மாறுபவர். அங்கே ஒரிஜினாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். சொந்த முடிவும் இல்லாமல் பிறர் பேச்சையும் கேட்காமல் 1000 முடிவெடுத்து அல்லல் படுபவர். அதனால சொல்லுவாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்த இடத்துல மாப்பிள்ளைக்கு எல்லா குணங்களும் உண்டு, எல்லா நல்ல குணங்களும் 2 தான், தனக்காகவும் தெரியாது, பிறர் சொன்னாலும் கேட்க மாட்டார். அது மாதிரி வந்துடும். நினைத்து நினைத்து மாறுபவர். முடிவு என்றால் தமக்காக பிறரெடுத்தால் தேவலை என்று நினைப்பவர். இது டிபெண்டன்சி. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மை கண்ணோட்டத்தில் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால், நமக்கு தெரிந்தவர்களை இதுபோல் ஆராய்ந்தால் அவர்களுடைய தீர்மானம் இன்று அவர்களுடைய நிலையை நிர்ணயித்தது தெரியும். அவங்க என்ன எடுத்தா, வேலைக்கு போகும்போது என்ன டெசிஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இங்கே ஒரு நண்பர், அன்னை நண்பர், அவருக்கு இதில் இன்னொரு பல்கலைக்கழகத்தில் அவரை கூப்பிட்டாங்க. 2 அண்ணன் நண்பர்களுக்கு. ஒருவருக்கு கூப்பிட்ட அடுத்த, அதாவது லெக்சரராக இருக்கிறவரை அடுத்த ரீடருங்கிற பதவிக்கு கூப்பிட்டாங்க. அவருக்கு அடுத்த அவரு கூட வேலை பார்க்குறவங்க, அவருடைய தலைவர், அந்த சப்ஜெக்ட் இருக்கிறவங்க எல்லாருமே நீ இங்கே இருந்தால் என்ன 2-3 வருஷத்துல இங்கேயே ப்ரொமோஷன் கொடுக்கணும், ஏன் போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நீ போ, இது தேடி வர்ற வாய்ப்பை விட வேண்டான்னு சொன்னேன். போனார். அங்கே உச்சிக்கு போய் ரொம்ப நல்லதுக்கு பெரிய நிலைமைக்கு போனார். இன்னொரு நண்பர், அவரை புது பல்கலைக்கழகம் ஆரம்பித்தாங்க. அவருக்கு அங்கே விசியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வீட்டுக்கு தேடி கூப்பிட்டார். ஆனால் இங்கே அவர் இங்கே வேலை பார்க்குற இடத்துல தலைவராக இருக்கிறவர், அவருக்கு வலது கை மாதிரி இவர் வேலை செய்வார். அவரை போக விடாமல் அடிச்சிட்டார். போக விடாமன்னு சொன்னார், இங்கே உனக்கு அது பண்ண வந்துடுவார். இங்கே வளர்ந்திருந்தார், எல்லாம் உண்மைதான். இங்கேயும் தலைவரானார், துறை தலைவரானார் என்ன. ஆனால் அந்த வீட்டுக்கு கிடந்து தேடி வாய்ப்பை ஏற்று போயிருந்தாருன்னா அவரும் துணைவேந்தராக இருப்பார். அந்த துணைவேந்தர் ஆக முடியாமலே கடைசி வரைக்கும் அந்த போக வேண்டிய அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் அந்த புது பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஆகியிருப்பார். வேற யாரோ ஆனால் மிக திறமைசாலி அவர். அதனால் இந்த வாய்ப்பை நழுவ விடுறதுங்கிறது, அதில் முடிவு செய்யறதுங்கிறது முக்கியம். அவ்வளவு தீர்மானம்ங்கிறது முக்கியம். அந்த தீர்மானம் இவர்கள் உள்ள நிலையை நிர்ணயித்தது தெரியும். அதனால் அங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு நண்பர் 2 பேருமே அண்ணன் நண்பர்கள் தான். அந்த வாய்ப்பை வெளியிலேருந்து வந்த வாய்ப்பை தடுவு விடாமல் போனார். அங்கே உச்சிக்கு போனார். அடுத்தவர் அந்த வாய்ப்பை நான் சொன்ன மாதிரி நழுவ விட்டார். அப்கோர்ஸ் அந்த துறையில மேலே வந்தார். ஆனால் அதுக்கடுத்த மிக உயரிய வாய்ப்பு பல்கலைக்கழக வாழ்க்கையில துணை வந்த வாய்ப்பு அது வராமல் போச்சு. இதெல்லாம் மாறாது என்பது போன்ற அபிப்பிராயம் முயன்று மாற முடியும். மறுபடியும் பரிணாமம் இன்று உலகம் கண்ட உண்மை. அன்னை சொல்வதும் அதுவே. நாம் உள்ள நிலையிலிருந்து நம் தீர்மானத்தின் நிலையை ஓரளவு உயர்த்தினால் மனம் புது தெம்பு பெறும். நிலையே உயர்ந்தது போல் இருக்கும். அதனால் நிலை உயரும். முடிவு செய்யும் திறனை உயர்த்துவது எப்படி என்ற கேள்விக்குரிய பதில் ஒரு முழு புத்தகம். அதை கருதாது நம்மால் முடிந்த அளவுக்கு முடிவின் நிலையை உயர்த்த முயன்றால் அதனால் பெரும் பலன் அதிகம். இந்த தலைப்பில் சுமார் 100 புத்தகங்கள் விற்பனையாகின்றன. அவை உதவும். நான் சொல்கிறேன், இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அன்னைகிட்ட வர்றதுக்கு முன்னாடி அதுதான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். இது டேல் கார்னகி, ஹவு டு ஸ்டாப் worrying அண்ட் ஸ்டார்ட் லிவிங், ஹவு டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. இதுமாரி நார்மன் வின்சன் பீல், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், அப்புறம் இது மாதிரி நிறைய இருக்கிறாரு. இன்னொரு ஓரிசம் செட் வார்டன், கான்கஸ்ட் ஆஃப் ஃபோரி அப்படிங்கிற அதுமாதிரி நூல்கள் எல்லாம் நான் நிறைய ஆரம்ப காலத்தில் படிச்சிருக்கிறேன். அது இதை பற்றிலாம் நிறைய வரும். இன்னும் நான் வச்சிருக்க சில புத்தகங்கள் எல்லாம். மேலும் ஒரு திறமை பெறுதல். இது அடுத்தது. ஒரு டைப்பிஸ்ட்டு ரொம்ப திறமையானவராக இருந்தார். இந்த டைப்பை அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் வராத காலத்தில் அச்சடித்த மாதிரி டைப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு வெறும் டைப்பிஸ்ட்டுக்குரிய திறமை இருந்தவர் தான் அவரை
ஒரு பெரிய கம்பெனியில் முதலாளி இருந்த அடுத்தவர் வந்தவர் பார்த்தவரை இவரை தான் கம்பெனிக்கு அழைச்சிட்டு போய் அவரை ஆஃபீஸர் ஆக்கி உயர்ந்து கொடுத்தாரு. அந்த டைப்பிஸ்ட் திறமையில மேலே இருந்தாக்கா அதுவே அவரை மேலே கொண்டு போச்சு. டிராக்டர் ஓட்டுவதில் இதுபோல் நல்ல பெயர் வாங்கியவர் சம்பளமாக 200 படி 100 பெற்றான். இது மற்றவர்களுக்கு கிடைப்பதே போல் 3 மடங்கு. அந்த நாளில் சொல்றது. நம் திறமையின் அளவை உயர்த்த முடியாத இடமே இல்லை. நாம் பயன்படுத்தும் திறமைகள் 1000. நாம் அவற்றை எல்லாம் கவனிப்பதில்லை. கவனித்தால் இதிலும் புதுமை தரலாம். மறுபடியும் முதலிருந்தே இந்த கவனிப்பு தான் வருது. அடுத்தடுத்து புது திறமைகளை பெற்றபடி இருக்கலாம். அதற்கு முடிவே இல்லை. குளிப்பது எளிமையானது. அதையும் கவனித்தால் பல புதிய திறமைகளை அதில் சேர்க்க முடியும். சொந்தமாக பல வருஷம் கார் ஓட்டுபவர்கள் பாதி பேருக்கு கார் உழுக்காமல் ஸ்டார்ட் பண்ண தெரியாது. ஸ்டார்ட் பண்றதுல உழுக்காம மெதுவா இந்த இதை போட்டு ஸ்டார்ட் பண்றது ஒரு சாமர்த்தியம். கார் கதவை திறப்பவங்க படாருன்னு அடிக்கிறது, மெதுவா அப்படி அவிச்சு அமுக்கி சாத்துறது உண்டு. 10 பேரை பார்த்தால் இந்த சின்ன வேலையில் கற்றுக்கொள்ள வேண்டியவை எத்தனை உள்ளன என்று தெரியும். அதாவது திறமை என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கவனிப்பு மூலம், எல்லாத்துலேயுமே கவனிப்பு வருது, கவனிப்பு மூலம் தெரிந்து கொள்ளலாம். இரவு படுக்கும் முன் கதவுகளை தாழிட வேண்டும். பல வீடுகளில் பார்த்தால் தாழிடுதல் முக்கிய வேலை. அதை சரிவர செய்ய கவனம் வேண்டும். சும்மா சாத்திருப்போம், தாழ் போட மறந்திருப்போம், பூச்சி வர்றதுக்குரிய வாய்ப்பு உண்டு. தலை சீவும் பொழுது பின்பக்கம் எப்படி இருக்கிறது என நாம் கவனிப்பதில்லை. முன்பக்கம் நல்லா படிஞ்சிருக்கும், பின்னால பிசுரா இருக்கும், கிராப் வச்சிருக்கவங்களுக்கு அது வேணும். இவை சிறு விஷயங்கள். மாநாட்டில் பேசுவது, வெளிநாடு செல்வது, புதிய ப்ராஜெக்ட் செய்வது, வீடு கட்டுவது, குழந்தைகளை வளர்ப்பது போன்றவை முக்கிய விஷயங்கள். அங்கெல்லாம் மேலும் கற்றுக்கொள்ள ஒரு திறமை எப்பொழுதும் உண்டு. ஏன்னா அதுக்கு உரிய நூல்கள் உண்டு. அந்த நூல்களை கவனமாக வாங்கி நம்ம படித்து நம்ம திறமைகளை வளர்த்து கொள்ளலாம். கடைசி நம்பரை எழுத முடியுமா? அதாவது இந்த ஹையஸ்ட் நம்பர் முடியாது. நீ எந்த ஹையஸ்ட் நம்பர் சொன்னாலும் அதுக்கு மேலே 1 சேர்த்தா அது அடுத்த பெரிய நம்பர் ஆகிடும். எந்த நம்பர் எழுதினாலும் அதற்கு அடுத்த நம்பர் உண்டு. அதனால என்ன அர்த்தம்? இது எதுக்கு சொல்றாருன்னா, எந்த நிலையில் உள்ளவரும் மேலும் ஒரு திறமையை கற்க முடியும், அதனால் பலன் பெற முடியும். சாதாரண டைப்பிஸ்ட்லேருந்து பெரிய ஆஃபீஸர் வரைக்கும், சாதாரண விரிவுரையாளர்லேருந்து பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கிறவர் வரைக்கும், பேராசிரியர் வரைக்கும், அதிக ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு திறமையை பெற முடியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸில் ஒரு திறமையை பெற முடியும். வீட்டில் சமையல் பண்ணுறவங்களும் அந்த திறமையை பெற முடியும். கையால் செய்யும் காரியங்கள் 1000. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் செய்வதை ஒரு கம்பெனிக்கு வெளியிலிருந்து பார்த்தால் 100 பேரில் 50 பேர் தான் முறையாக ஸ்டார்ட் செய்வார்கள். 5-6 பேர் தான் அழகாக ஸ்மூத்தாக ஸ்டார்ட் செய்வார்கள். இவையெல்லாம் என்ன செய்யும் என்று நினைக்கலாம். அழகாக ஸ்கூட்டர் ஸ்டார்ட் செய்ய கற்றுக்கொண்டால் ஓரிடத்தில் உள்ள முன்னேற்றம் பல இடங்கள். ஆபீசரிடம் திட்டு வாங்குவது மறையும் சொல்றாரு. ஓரிடத்தில் உள்ள முன்னேற்றம் பல இடங்களில் தெரியும். இதுதான் முக்கியமானது. ப்ராக்ரஸ், இதுதான் பரிணாமம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம செஞ்சா அது அடுத்த இடத்துலையும் தெரியும். எல்லா இடங்களிலும் பலன் தெரியும். நமக்கு இன்று உள்ள திறமைகளை எல்லாம் நினைத்து அத்தனையையும் சற்று உயர்த்த முயல்வதும் இது போன்ற உயர்ச்சியாக ஒருபடி உயர்ந்ததா அந்த அதான் இந்த தொகுதி. அது அப்புறம் இதை விட முக்கியமானது அடுத்தது, இதோட முடிச்சுக்கிறது. மேலும் இனிமையாக இருக்க முயல்வது. இது ரொம்ப முக்கியம். நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் நம்ம எவ்வளவு இனிமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு இனிமையாக இருப்பது. இனிமையானவரிடம் இனிமையாக இருக்கிறோம். அவங்க இனிமையாக பேசினா இனிமையாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் கோவப்படுறவங்ககிட்ட நம்மளால இனிமையாக இருக்க முடியாது. அவங்ககிட்டையும் எரிச்சல் படுறவங்கள்ட்ட இனிமையாக இருக்க முடியாது. அவங்ககிட்டையும் இனிமையாக இருக்கணும். மற்றவரிடம் எப்படி இனிமையாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழும். ஏன் இனிமையாக இருக்கணும்? அவன் திட்டினானே நான் திருப்பி திட்டுவேன், அவன் கோவப்பட்டா நானும் கோவப்படுவேன். டிட் ஃபார் டாட் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது அன்னை முறை அல்ல. திட்டுபவனை நானும் திட்டுவேன் என்பது வாலிப முறுக்கு. அது வயந்த பின் அனுமதிக்க கூடாது. பொறுப்பு வயது வந்தன பரிணாமத்தில் மேலே வந்தாலும் இனிமையாக இருத்தல் அவசியம். பிறருக்காக இனிமையாக இருத்தல் நல்லது. நமக்காகவே இனிமையாக இருப்பது நல்லது. அப்போ நம்ம சந்தோஷமா இருப்போம். அவங்க திட்டும்போது விடாம அமைதியாக இருந்து இனிமையாக இருந்து அவங்களோட சிரிச்சுட்டே நம்ம சொல்ல முடியும்னா அவங்களுடைய கோபம் குறைஞ்சிரும். நம்ம இனிமையாக இருக்கும்போது நம்முடைய மறக்கவே கூடாது. நமக்குள்ள ஆனந்தம் இருக்கும்போது நம்ம அண்ணன் இருக்கிறாங்க. இது சந்தோஷமா இருன்னு பள்ளிக்கு உடம்பு நலம் குறைவாக இருந்த ஆரம்பத்தில் அப்பா எழுதுனது ஆல்வேஸ் பி ஹாப்பி.
ஹாப்பியா இருந்தா, சந்தோஷமா இருந்தா என்ன அர்த்தம்? அங்க அன்னையை கொண்டு வர்றோம். ஆனந்தமயி, சைத்தன்யமயி, சத்தியமயி, பரமே அங்கே கொண்டு வர்றாங்க. ஆனந்தமாகவும் உண்மையாகவும் இருக்கும்போது அங்கே அன்னை வந்துடுறாங்க. நமக்காகவே இனிமையாக இருப்பது நல்லது. இனிமையாக இருக்கும் சுபாவமுடையவர் வளர்ப்பாலோ இவையெல்லாம் பற்றிய கருதாததாலோ முழுமையாக இனிமையாக இருப்பதில்லை. அவனுக்கு தெரியல. ஆனா அவர்கள் முயன்றால் உடனே பலன் தெரியும். பிறருக்கு உதவி செய்யும் நிலையில் உள்ளவர் தம்மை நாடி வருபவரை அவர் உதவி கேட்கட்டும் என்று இருப்பார். அதற்கு பதிலாக நான் என்ன செய்ய முடியும் என்று நாமே முன்வந்து கேட்பது மேலும் இனிமையை வளர்க்கும். நம்மால உதவி செய்ய முடியும், அவங்க வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நாமே கேட்டு உதவி செய்யறது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் இனிமையின் நிலையை உயர்த்த முடியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. கூப்பிட்ட குரலுக்கு எழுந்து வருபவர் மறைவாக இருந்தால் அவர் எழுந்து வருவது கூப்பிட்டவருக்கு தெரியாது. அதனால் எழுந்து வருவதில் இதோ வருகிறேன், கூப்பிட்ட இந்த வந்துட்டேனே அப்படின்னு சொல்றது என்று சொல்லி எழுந்து வந்தால் அரை நிமிஷம் கூப்பிட்டவர் மனம் சஞ்சலப்படுவதை நிறுத்தலாம். போன்ல கூப்பிட்டா எடுக்க முடியல, வச்சுட்டு போனேன்னு சொன்னா மறுபடியும் மிஸ்டு கால் இருந்தா அதுக்கு திருப்பி பதில் சொன்னா அதுவும் ஒரு முன்னேற்றம் தான். இல்லை என்ற எந்த சொல்லையும் மாற்றி கடுமையை குறைத்து பேச முடியும். பேசுற சொல்ல இல்லைன்னு சொல்றதையும் கடுமை இல்லாமல் பேச முடியும். நாளைக்கு என் வீட்டிற்கு வா என்ற அழைப்புக்கு என்னால் வர முடியாது என்று சொல்பவர்கள் சிலர். பலர் எனக்கு வேலை இருக்கிறதே, நாளைக்கு வேற வேலை இருக்கே, வர்றது கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு இதா இருக்கும். நான் கூப்பிட்ட வரலன்னு அவருக்கு வருத்தமா இருக்காது என்பார்கள். வேறொருவர் நாளைக்கு வைத்துக் கொள்ளலாமா என்பவரும் உண்டு. நாளைக்கு இல்லாம நான் அடுத்த நாள் வரட்டுமா, நாளை அன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்றவரும் உண்டு. இல்லை என்பதையே இருக்கிறது என்பதை விட இனிமையாக சொல்பவரும் உண்டு. எந்த சொல்லையும் உயர்த்தி பேச முடியும், எந்த செயலையும் இனிமை கூட்டி செய்ய முடியும். அதனால செய்யற இனிமையை கொண்டு வந்தாக்க நம்ம அங்கேயே அன்னையை கொண்டு வந்துடுறோம். அது பரிணாமம் ஆகுது. ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொல்லும் முன் சற்று நிதானித்து இனிமையை உயர்த்த முயன்றால் முடியும். சொல்லியபின் இதைவிட எப்படி உயர்வாக சொல்லலாம் என்று யோசனை செய்தால் புரியும். பேசிட்டோம், இன்னும் இதை விட எப்படி பேசலாம்னு புரியுது. அதுவும் பரிணாமம். எதிரிக்கு எழுதும் கடிதமும் இனிமையாக எழுதலாம். நான் இது பலமுறை சொல்லியிருக்கிறேன். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புட பாடறிவார் மாட்டு. கேளிக்காக கூட மற்றவங்கள மட்டம் தட்டி பேசாத. பாடறிவார், பண்பாடு தெரிஞ்சவங்களுக்கு பகையுள்ளும் பண்புல, பகைவர்கிட்ட பேசும்போதும் பண்போட பேசுவா அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க அப்பா சொல்றாரு. எதிரிக்கும் எழுதும் கடிதமும் இனிமையாக எழுதலாம். நான் உன்னை காண மாட்டேன் என்பதையும் என் வீட்டிற்கு நீ வரவே வராதே என்பதையும் சற்று நிதானித்து மனம் புண்படாமல் இனிமையையும் சற்று சேர்த்து பொய் சொல்லாமலும் எழுத முடியும். நம் எண்ணங்களை மறைப்பதற்கே மொழி ஏற்பட்டது. டு கன்சீல் அவர் தாட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். அதனால அந்த இதை பொய் சொல்ல வேண்டாம், ஆனால் அதே வந்து அதை பண்பாக சொல்ல முடியும். எனக்கு வர முடியாத நிலைமை, இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்கள் வந்து வர்றது ஒத்து வராது, வராமல் இருந்து வர வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்லலாம். அது எதிரியை நண்பனாக்கி விடும். அப்படி சொல்லும்போது அது அனுபவத்தில் அன்னைகிட்ட வந்த பிறகு, நான் துறையில் தலைவராக இருந்த போது என்கிட்ட சண்டையே போட்டுகிட்டே இருக்கிறவர், ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் சண்டையை போட்டுக்கிறவர், அன்னை இந்த ஆண்டு வந்த பிறகு அவர் நண்பராக, அவருக்கு பிரச்சனைகளுக்கு நான் அவரை வந்து பிறரிடம் சண்டை போடாமல் கேட்குற அளவுக்கு அது வந்தது. சொல்லின் கடுமை செயலின் கடுமையை குறைத்து விளக்க முடியும். ரெண்டையும் விளக்கலாம். இன்சொல்லை பற்றி நிறைய வள்ளுவர் எழுதிக்கிறார். இன்சொல்லால் இனிதீன்றல் காண்பான் எண்களோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் பண்ணாக்கா நல்லதுதான் நடக்குது. இன்சொல்லால் இனிதீன்றல் காண்பான். இன்சொல் பேசும்போது நல்லது நடக்கிறத பார்க்குறவன் எவன்களோ வன்சொல் வழங்குவது. எதுக்காக எவன் தான் அங்கே என்ன ஏன்னு அர்த்தம். எதுக்காக எவன்கள் தான் ஏனாச்சு. வன்சொல்லை கடுமையான சொல்லை அதுக்கு மேலே இனிய உளவாக எண்ணாத குரல் கனி இருப்ப காய் கவரம் பெற்று. நல்ல இனிமையான பழம் இருக்கும்போது புளிக்கிற காயை போய் யாராவது சாப்பிடுவாங்களா? அது மாதிரிதான் இனிய உளவாக எண்ணாத குரல். இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடுஞ்சொற்களை கூறுதல்ங்கிறது கனி இருக்கும்போது காயை விரும்பி சாப்பிட்டது மாற. நாகரிகமடைந்த நாடுகளில் கடித போக்குவரத்து இதற்கு அடையாளமாக இருக்கும். ஒரு சர்வதேச கமிட்டியில் 10 அங்கத்தினர் ஒரு கூட்டத்திற்கும் வரவில்லை. அத்தனை பேரையும் விளக்கும் கடிதம் கீழ்கண்டவாறு இருந்தது. அதிக வேலையால் உங்களால் எங்கள் வேலைக்கு உதவி செய்ய முடியவில்லை என்பதை அறிவோம். நாங்கள் எடுக்கும் முடிவுக்கு உங்களை பொறுப்பேற்க சொல்வது சரியில்லை.
நீங்கள் இல்லாமல் நாங்கள் முடிவெடுத்தாக்கா அது அவங்களும் எடுத்த மாதிரி ஆகும். அந்த மெம்பர்கள்ங்கிறதுனால, கமிட்டி மெம்பர்கள்ங்கிறதுனால அவங்க இல்லாமல், அதனால் அப்படி சரியில்லை. அதனால் அடுத்த திட்டங்களில் உங்கள் ஆலோசனையை பெற்று பயனடைதலே நன்று. அதனால் உங்களை நாங்கள் விலக்கிட்டோங்கிறத வேறு முகமாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களை விளக்குகிறோம் என்பதை மேற்கண்டவாறு எழுதினார்கள். அதுவே நாகரிகம். அதனால் இதோட நீங்கள் முடிச்சுக்கிறேன். மேலும் அதிகமாக புரிந்து கொள்வதுங்கிறது அடுத்த பகுதியை அதை அப்புறம் பார்ப்போம். கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சா? சரி சரி.